பிரியமானவர்களே, 9ஆம் தேதி உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் காத்து தேவன் வழி நடத்துவாராக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். ஜோஷுவா சாப்டர் 1 verse 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நீங்கள் என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் வெளியே போகிறீர்களோ, என்னென்ன காரியத்தை செய்ய தீர்மானித்திருக்கிறீர்களோ, என்னென்ன காரியங்களை கர்த்தர் இதனால் வாய்க்கணும்னு விரும்புகிறீர்களோ, எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எப்படி ஒருத்தர் உங்கள் கூட நடந்து வருவாரோ, எப்படி உங்கள் கூடவே இருப்பார்களோ, நிச்சயமாக உங்கள் கூடவே கர்த்தர் இருப்பார். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. அதில் எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. பலம் கொண்டு திடம் மனதாக இருங்கள். இன்னைக்கு செய்ய போகிற காரியங்களிலே கர்த்தர் உங்கள் கூட இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் என்னென்ன காரியங்களை நீங்கள் தீர்மானிக்கிறீங்களோ, நீங்கள் சில இடங்களுக்கு போகலாம் தீர்மானிச்சிருக்கலாம், சில காரியங்களை செய்யலாம் தீர்மானிக்கலாம், எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்கள் கூடவே வருவார். அவர் உங்கள் கூடவே இருப்பார். எதை குறித்து கலங்காதீங்க. நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீ எங்களை வாக்கு பண்ணி இருக்கிறீர். எங்கள் கூடவே இருந்து எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நாளில் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக வெளியே போகிறார்களோ, என்னென்ன காரியங்களை எங்களை செய்ய திட்டம் பண்ணியிருக்கிறார்களோ, அது எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். அன்றைக்கு தான் வெளிநாடு செல்ல காரியங்களமாக இருக்கலாம். அன்றைக்கு தான் நிலம் வாங்குகிற காரியம், வீடு வாங்குகிற காரியங்கள், வாகனங்களை வாங்குகிற காரியங்கள், அன்று என்ன காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவரே, நிலம் விற்க இருக்கிற எல்லா காரியங்களப்பா அன்று எல்லாவற்றிலும் நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. அவங்க போகிற எல்லா கேஸில் ஒரு ஜெயத்தை தாங்கப்பா. இதனால கோர்ட்டுக்கு அவங்க போகும்பொழுது ஆண்டவரே, நீர் அவங்க கூட இருந்து அவங்க வாயிலிருந்து நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, என்ன பேச வேண்டும் என்பதை நீங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாள் அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வேலைக்கு செல்லுகிற பிள்ளை, வீட்டில் இருக்கிற பிள்ளை, படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருக்கும் தேவையான கிருபையை தாங்க. இதனால் எக்ஸாம் நாட்களிலே அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். நல்ல ஞானத்தை, நல்ல சுக பலனை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே, தமிழகத்தில் ஆண்டவரே மழை நிமித்தமாய் எந்த ஒரு பாதிப்பு வராதபடி ஆண்டவரே, எல்லா மாவட்டங்களிலே கர்த்தாவே தேவனுடைய கரம் ஆண்டவரே கர்த்தாவே தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மழை நிமித்தமாக எந்த ஒரு சேதமோ, எந்த ஒரு உயிர் சேதமோ, எந்த பொருள் சேதமோ எந்த குடும்பத்துக்கு வராதபடி ஆண்டவரே நீ காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, எங்கள் குறை குற்றங்கள் எதுவாக இருந்தால் தயவாய் மன்னித்து இந்த நாளிலே எங்கள் தேசத்து மேல் இறக்கம் பாராட்ட விடுமா ஜெபிக்கிறேனப்பா. இதனால தேவன் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. சுகபரிசோத்துக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே, இன்றைக்கு போகிற பிள்ளை ஜெயத்தோடு திரும்பி வரட்டும். வேலை இல்லாத பிள்ளை நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கடனிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு பிரயாசங்களை வாய்க்க செய்யுங்க. யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் சுகத்தை தாங்கப்பா. சுகத்தோடு வீட்டுக்கு வர உதவி செய்யுங்க. எல்லா பேமெண்ட் பண்ணுவதற்கு எல்லா தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவதற்கு தேவைகளை சந்திங்கப்பா. ஹாஸ்பிட்டலோட எல்லா பில்ஸ் எல்லாம் கட்டுவதற்கப்பா நீர் அந்த தேவையெல்லாம் நீ சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறேன். ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய கரம் ஒவ்வொரு அதிசயமாக நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவையில்லை எல்லாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே எந்த ஒரு தடை இல்லாமல் ஒளிபரப்பு செய்வதற்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் அற்புதமாய் தாங்கி வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். ஏசு திருச்சபையில் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. கொள்ளை பொருளான பொருள் ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. அநேகர் ஆண்டவர் ரட்சிக்கப்படவும் ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்வீராக. இந்த ஆண்டில் கர்த்தாவே அநேக ஆத்துமாக்கள் நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்றைய கிச்சனில் வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதில் ஒரு குறைவில்லாதபடி எல்லாம் நிறைவாக இருக்கட்டும். அப்பத்தையும் தண்ணீரை எண்ணெயும் மாவையும் ஆசீர்வதிங்கப்பா. இதனால் அவங்க சமைக்கிற எல்லா சாப்பாடுகள், எல்லா ஆகாரங்கள் ஆண்டவரே சரத்துக்கு ஒரு பலனை கொண்டு வருவதாக. ஆண்டவர், இந்த நாள் ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்கப்பா. யாரும் இன்னைக்கு பட்டினியில் இருக்கக்கூடாது, ஆண்டவர் பசியில் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவர்களை போஷிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.